கேள்வியில 6 சிறுவர்கள், 4 சிறுமிகள் கொண்ட ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழுவ தேர்ந்தெடுக்கணும். மொத்தம் எத்தன நபர்கள் இருக்காங்க? 10 நபர்கள் இருக்காங்களா? ஆனா, அதுல 4 பேர் கொண்ட ஒரு குழுவ தேர்ந்தெடுக்கக்குள்ள அட்லீஸ்ட் ஒரே ஒரு சிறுவன் கண்டிப்பா எல்லா குழுவிலயும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அட்லீஸ்ட் 1ன்னு சொல்லிட்டாலே, நம்ம ஈஸியா போட்டுறலாம். லாஜிக்கா எப்படி பார்க்கணும்னா, மொத்தம் 4 பேர் கொண்ட குழுவ எத்தன டைப்ல நம்ம உருவாக்கலாம்? அத கண்டுபிடிக்கிறோம். 2வது சிறுவர்களே இல்லாம வெறும் சிறுமிகள் மட்டும் இருக்கிற வழி எத்தனைன்னு பார்க்கலாம். இது 2த்தையும் கழிச்சோம்னா, கண்டிப்பா ஒரு சிறுவனாவது இருக்கற கூடிய அந்த குழு எத்தனைன்னு தெரிஞ்சிருமா? அப்போ நம்ம இந்த மெத்தட் படி நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். நா 4 பேர் கொண்ட குழுவ எத்தன வழியில கொண்டு வரலாம்? மொத்தம் 10 பேர் இருக்காங்க. இதுல 4 பேர் கொண்ட அந்த குழுவ உருவாக்க எத்தன வழிகள் இருக்குன்னு பார்த்துருவோமா? கேன்சல் பண்ணுங்க. 210 வழிகள்ல அந்த குரூப்ப உருவாக்கலாம். 2வது சிறுமிகள் மட்டும் அந்த குழுவுல இருக்கிறதுக்கு எத்தன சான்சஸ் இருக்கு? 4 பேர் கொண்ட குழு தான் இருக்கு. 4 சிறுமிகள் மட்டும் தான் இருக்காங்க. அதுல 4 பேர் கொண்ட ஒரு குழுவ உருவாக்க எத்தன வழிகள் இருக்கு? இப்ப இது 2 கேன்சல் ஆனா என்ன வரப்போகுதுங்க? 1 தான் வருமா? அப்போ இந்த 2த்தையும் கழிச்சோம்னா, நம்ம சிறுவர்கள் இருக்கிற குழு எத்தனைன்னு தெரிஞ்சிருமா? அப்ப 210 மைனஸ் 1 கழிச்சோம்னா 209. அப்ப ஆன்சர் டி.